ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது ஒரு குட்டி விளாக் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப லாங்காலாம் இருக்காது, ஒரு குட்டியாக தான் இருக்கும். இது வந்து எப்படின்னா, நம்ம பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு போகிறது, பக்கத்தில் இருக்க டெம்பிளுக்கு போகிறது, அந்த பக்கத்தில் உள்ள பார்க்கில் போய் நான் என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படின்றது தான் டெய்லி என்னோடய ரொட்டீன் ஒர்க்கு தான் இது. காலையில் நம்ம வந்து 6:30க்கு எழுந்திரிச்சு எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ், ஒரு 1.5 கிலோமீட்டர் டு 2 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். அந்த கோயிலுக்கு வந்து என்னன்னு தெரியல, கோயில்னே வருது. பக்கத்தில் உள்ள பார்க்குக்கு வந்து நான் போயிடுவேன். ஏன்னா கொஞ்சம் நாளாக கோயிலாக சுற்றுறதுனால எனக்கு மைண்ட் ஃபுல்லாக அதே தான் வருது. பக்கத்தில் உள்ள பார்க்குக்கு வந்து போயிடுவோம் நாங்கள். இப்போ நாங்கள் இது வந்து போகிற வழி தான், மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் உள்ளே தான் போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே இங்கே நிறைய எல்லாத்தையும் சாப்பிட வேண்டியது, காலையில் இந்த மாதிரி வாக்கிங் பண்ண வேண்டியது, இது வந்து இப்போது எல்லாருமே பண்ணுற ஒரு விஷயமாயிருச்சு. ஸோ இந்த பார்க்குக்கு வந்து நாங்கள் வர்றதே வந்து மார்னிங் வந்து ஒரு 1 hour வந்து ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் வந்து நமக்கு இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி, இந்த டே வந்து ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகுன்றதுக்காக தான் இந்த பார்க்குக்கு வருவோம். இந்த பார்க்கில் வந்து ஒரு 1/2 hour வந்து நல்லா வாக் பண்ணுவோம். ஏன்னா அங்கே வந்து ஏஜ்டு பீப்புள்லேருந்து எல்லாருமே வருவாங்க. அந்த பார்க்கில் வந்து சுற்றி ஃபுல்லாக மரமாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் எங்கள் 2 பேருக்கும் ஒரு 10 நிமிஷம் பேசினாலே அந்த வாய்க்கா தகராறு மாதிரி ஏதாவது ஒன்று வந்துடும். அந்த மாதிரி அவங்க மூஞ்சி தூக்கி வச்சுட்டு நடந்து வந்துட்டு இருந்தாங்க. சரி, நீங்கள் ஒரு சைடு நடங்க, நாங்கள் ஒரு சைடு நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 பேர் தனித்தனியாக நடக்க ஆரம்பிச்சு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஒர்க் அவுட் தான் நான் பண்ணுவேன். இங்கே வந்தது ஒரு 4-5 எல்லாம் இருக்குது, இங்கே எல்லாமே ஒர்க் ஆகும். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு 1-2 ஒர்க் அவுட் மட்டும் பண்ணிவிட்டு 2-3 மட்டும் என்னால் முடிஞ்சது கொஞ்சம் பண்ணிவிட்டு நான் போவேன். இதெல்லாம் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். ஏன்னா நம்மளோட வெயிட்டு நம்மளே பேலன்ஸ் பண்ணி கொஞ்சம் தூக்குற மாதிரி இருக்கா, அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும், இது ஊஞ்சல் மாதிரி நல்லாயிருக்கும். அதனால் இது அடிக்கடி பண்ணிகிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் இந்த சைக்கிளிங் ஓட்டுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனது வீட்லேயுமே நான் வச்சுருக்கேன், பூம்புகார் வீட்டில் வந்து இந்த சைக்கிளிங் பண்ணுறது வந்து இருக்குது. நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ எப்போவுமே ஒரு 1 hour 1.5 hours வந்து நாங்கள் இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். அப்புறம் பார்க்லேருந்து கிளம்பி நேராக வந்து ஒரு கார்டனுக்கு வந்தாச்சு. அந்த நர்சரி கார்டனில் வந்து மண் வாங்கணும்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனால் எங்களுக்கு அப்படியே மறந்து போயிடுறோம். ஸோ இன்றைக்கி எப்படியாவது அந்த மண்ணை வாங்கிட்டு வந்து செடியெல்லாம் வந்து செட் பண்ணி பால்கனியில் வச்சணும் அப்படின்றதுக்காக நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தா ஒரு மூட்டை மண்ணே நாங்கள் வந்து பேக் பண்ணியாச்சு. ஒரு மூட்டை பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே உள்ள சில திரும்பவும் ஏதாவது செடி வாங்கலாமா அப்படின்ற பிளான் வந்துச்சு. அதுக்கப்புறம் யோசித்தேன், ஆல்ரெடி வந்து எல்லா செடியுமே கட் பண்ணி போட்டுட்டாங்க. ஸோ அது எல்லாமே இப்போ தான் கொஞ்சம் வளர்ந்து வந்துட்டுருக்கு. பால்கனி நிழலுக்கு வந்து கொஞ்சம் வளருதான்னு பார்த்துட்டு நம்ம இங்கே வந்து செடிலாம் இன்னுமே கொஞ்சம் வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். இது எங்கள் வீட்டிலேருந்து நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட்லேயே இந்த கார்டன் இருக்கா, அதனால் இங்கே எல்லாமே கிடைக்கும். அதுவும் இல்லாமல் இங்கே ரோஸ் செடி தான் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நம்ம ஊர்லலாம் வந்து ஒரு செடியில் வந்து ஒரு பூ 2 பூ தான் பூக்கும், பெரிய ரோஸ். இங்கே இந்த இதில் வந்து அப்படி கிடையாது. இவங்க என்ன உரம் போடுறாங்கன்னே தெரியல, நிறைய பூக்கும். இந்த செடி வந்து மயில் மாணிக்கம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் சின்ன வயசில் நிறைய இருக்கும் இது. அப்புறம் இதெல்லாமே இன்டோர் பிளான்ட்ஸ், எல்லாமே வீட்டுக்குள்ளே வைக்கிறது. இதுதான் பார்த்திங்களா உரம் வச்சுருக்காங்க. ஆனால் நான் எந்த உரமுமே நான் போட்டது கிடையாது செடிக்கு. ஆனால் நல்லா பூக்கும். ஏன்னா இந்த மண்ணுக்கு அது பூக்குதா இல்லை இந்த கிளைமேட்டுக்கு அது நிறைய பூக்குதான்னு எனக்கு தெரியல. பட் நிறைய இருக்கும். இந்த மாதிரி 10 கலர்ஸ், ஒரு 15 கலர்ஸ் வந்து செம்பருத்தி இங்கே வச்சுருப்பாங்க. அதில் நானும் வாங்கிட்டு போய் வைக்கணும்னு நினச்சிட்டே இருக்கேன். அது பிளான்லேயே தான் இன்னும் கடைசி வரைக்கும் இருந்துகிட்டு இருக்குது. அப்புறம் ஒரு மூட்டை மண்ணெலாம் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி வந்து சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால எப்போவுமே வந்து சனீஸ்வரர் டெம்பிளுக்கு போய் நான் வந்து விளக்கு போட சொல்லுவாங்க. வீடு பக்கத்தில் தான் இருக்குது, ஆனால் நாங்கள் இது வரைக்கும் போனதே கிடையாது. சரி, இந்த வாரம் போகலாம் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் 2 பேருமே போய் கிளம்பி போயிட்டுருக்கோம். சரி வாங்க. ஃபைனலி வந்து நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்து வந்துட்டோம். பின்னாடி இருக்குது பாருங்கள், இதுதான் சனீஸ்வரர் டெம்பிள், எங்கள் வீட்டுக்கு பேக் சைடில் இருக்குது. ஸோ சாமி கும்பிட்டுட்டு இன்னைக்கு vlog வந்து முடிஞ்சுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.